வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. நீங்க அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தேர்வு முடிவுகள், அதாவது ஸ்டேட் போர்டில் எழுதுறவங்களுக்கும் சிபிஎஸ்சி காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னது, +2 10th எல்லா ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ எல்லாத்தோட கனவு என்னன்னா, நம்ம ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல காலேஜில் குரூப் எடுக்கணும்னு எல்லாத்தோட கனவு. ஸ்டூடெண்ட்ஸோட கனவு மட்டும் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற கனவோட பேரண்ட்ஸ் நிறைய கனவுகளோட இருக்கீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்க. ரிசல்ட் நாளுக்கு முன்னாடி, ரிசல்ட் நாள் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும், மெயினாக என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். as per schedule May 8th +2க்கான ரிசல்ட் ஷெடியூல் போட்டிருக்காங்க. மேபி கண்டிப்பாக அந்த டேட்டில் வந்துடும். அப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா, May 8ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப டென்ஸாக இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. நீங்கள் படிக்கும்போது எல்லாத்துக்கும் பெஞ்ச் மார்க் என்னது, நீங்கள் 6th 7th படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் 10th எடுக்கிற மார்க் தான் உங்கள் லைஃபை டிசைட் பண்ண போகுது. ஏன்னா இந்த 10th மார்க் வச்சு தான் நீங்கள் குரூப் எடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் எடுத்த பிறகு, நீங்கள் +1ல சேர்ந்த பிறகு ஒவ்வொரு செகண்டுமே 1000 கனவுகள். ஏன்னா +2 மார்க்கை வச்சு தான் நம்ம ஒரு பெரிய காலேஜில் சேரணும், நல்ல குரூப் எடுக்கணும்னு எல்லாத்தோட கனவு. ஆனால் எல்லாருமே நீங்கள் 100% என்ன 1000% உங்களுடைய எஃபர்ட் கொடுத்து எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சிட்டீங்க. பாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே அதுக்கு ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஈகராக இருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் ரொம்ப ஈகரா இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பையனோ பொண்ணோ எந்த காலேஜில் சேர போறாங்க, அதுக்கேற்ற மார்க் இவங்க எடுப்பாங்களா, கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமா, இல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணுமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. அதோட பேரண்ட்ஸ்க்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட என்னுடைய பையன் இந்த மார்க் எடுத்திருக்கான், இந்த பையன் இந்த மார்க் என் பொண்ணு எடுத்திருக்கு, இது எல்லாம் நான் சொல்லணும்னு ஈகரா இருக்கும். அதே மாதிரி நல்ல மார்க் வந்துட்டா ஒரே சந்தோஷமான சொல்லணும்னு நினைப்பீங்க. அட் தி சேம் டைம் மார்க் குறைஞ்சு வந்துட்டா இந்த மார்க் நான் எப்படி ரிலேட்டிவ் கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே பதட்டம். யாரை நம்பினா தன்னுடைய பையன் பொண்ணோட மார்க் மேல எதிர்பார்ப்பு இல்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்கன்னு அந்த ஒரு பயம்தான். பேரண்ட்ஸ் முதல்ல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வாழ்றது ரிலேட்டிவ்ஸ்க்காக கிடையாது. நீங்க உங்களுக்கான ஜென்ரேஷன், உங்களுடைய உயிர் உங்களுடைய குழந்தைகள். அவங்க எந்த மார்க் எடுக்கட்டும், கண்டிப்பா அவங்க நல்ல மார்க் தான் எடுப்பாங்க. அதுக்கான எஃபர்ட் அவங்க 1000 டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. வாட் எவர் மேபி, எந்த மார்க் வேணுமா வரட்டும், அந்த மார்க்ல கூட வந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க. மெயினா குறைச்சு வந்தா நீங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பா நெகட்டிவா பேசாதீங்க. இதான் எப்ப பார்த்தாலும் செல்லு செல்லு செல்லு, பாத்தியா ஓ செல்லுனாலதான் என் வாழ்க்கை போச்சு, நீ இந்த மார்க் எடுப்ப எனக்கு அப்பவே தெரியும், நீலாம் வாழ்க்கையில முன்னேற மாட்ட, நீலாம் அப்படி உங்க குழந்தைகளை நீங்களே கரிச்சு கொட்டாதீங்க. ஏன்னா ஒரு சொல் கூட பழிச்சிரும். ஸோ அதனால நீங்க எப்பவுமே ஒரு நெகட்டிவா உங்க குழந்தைங்க சொல்லாம, என்னடா மார்க் குறைஞ்சிட்டியா, எங்க அப்படியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஏன் கவலைப்படுற, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு எந்த காலேஜில் சீட்டு, கவலைப்படாத, ரைட் நம்ம கவுன்சிலிங்ல முயற்சி பண்ணுவோம். அப்படியே கவுன்சிலிங் இல்லைனாலும் கவலைப்படாதடா, அப்பா அம்மா சம்பாதிக்க யாருக்காக, கண்டிப்பா நீ நினைச்ச காலேஜில் உன்னை சேர்த்து விடுறேன் மட்டும் நீங்க சொல்லாம, அவன் மார்க்குக்கு ஏத்த மாதிரி முடிஞ்ச வர டொனேஷன் இல்லாம எந்த காலேஜ் சேர்க்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க அவங்க ஒரு குதிரையில் ஆட மாதிரி இருக்காங்க. நான் படிச்சா கோயம்புத்தூர்ல தான் போய் படிப்பேன், சென்னையில தான் போய் படிப்பேன், இந்த மாதிரி ஒரு மித். ஏன்னா சென்னை கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அட் தி சேம் டைம் உங்க ஊர்லயும் பெரிய பெரிய காலேஜஸ் இருக்கு. ஏன்னா மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கணும்னா, நம்ம மார்க் குறைஞ்சாச்சு, இப்போ ஒரு பெரிய காலேஜில் போய் சேரணும்னா 5 லட்சம் 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து எங்கள் அம்மா அப்பாவை போய் சேர்த்தாங்கன்னா
ஏற்கனவே வந்து நம்ம லோயல் மிடில் இருக்கோம். ஒரு 5 லட்சம் டொனேஷனோ ஒரு 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம்னா அந்த டொனேஷன் காசு அடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அட் தி சேம் டைம் வந்து நீங்க சென்னை கோயம்புத்தூர் மாதிரி ஒரு காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா அங்கே ஃபீஸ் 2.5 லட்ச ரூபா, ஹாஸ்டல் 1.5 லட்சம், 4 லட்ச ரூபா வருஷம் கட்டணும். 4 வருஷத்துக்கு 16 லட்சம், டொனேஷன் ஒரு 5 லட்சமோ 6 லட்சமோ 22 லட்சம் ரூபா வந்து நம்ம அம்மா அப்பாவை கடனாளி ஆக்கணுமான்னு முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிங்க. அதுக்கு ஓரளவு நல்ல காலேஜ், ரொம்ப மோசமான காலேஜ் சேர்க்க சொல்லல, ஓரளவு நடுத்தரத்தில் இருக்கிற நல்ல காலேஜில் சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்க வேலை ஆர்டர் கோர்சஸ் படிச்சு நீங்க வந்து உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்களே வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து, ஏன்னா இப்போ இன்டர்வியூலாம் வந்து ஆஃப்லைன் கேம்பஸ்லாம் கிடையாது. முந்தி வந்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள் வந்து பெரிய கம்பெனிகளை போய் டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ஸ், மெயின்ஃப்ரேம் இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளாக வந்து ஆஃப் கேம்பஸ் போய் அந்தந்த காலேஜில் பெரிய காலேஜில் ஸ்டூடெண்ட் எடுத்தாங்க. இப்போ சினாரியோவே மாறி போச்சு. எல்லாமே ஆன்லைனில் தான் வந்து இன்டர்வியூவே நடக்குது. ஸோ அந்த ஆன்லைன் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு மெயினாக என்ன இருக்குன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஹடிலாக வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ பர்சனல் இன்டர்வியூவே ஆன்லைனில் நடக்குது. அந்த 5 நிமிஷம் வந்து நீங்கள் இன்டர்வியூரை வந்து நீங்கள் எப்படி வந்து ரிப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கில் வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு காலேஜில் டொனேஷன் கொடுக்குறனாலேயே அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னா கொஸ்டின் மார்க். அதுக்கு வந்து அந்த டொனேஷன் கொடுக்குறதுல 10ல் 1 பங்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லை நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். அதனால முடிஞ்ச வரை டொனேஷன் இல்லாமல் ஒரு நல்ல காலேஜில் சேர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அட் ஏ சேம் டைம் ரிசல்ட் நாள் வந்தோடனே பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் யார் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி, அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, இல்லை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மார்க் எடுத்த யார்ட்டையும் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் உங்களுடைய குழந்தைகள் வந்து மார்க் குறைச்சி எடுத்த பிறகு நீங்கள் வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் மார்க் கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா என்னடா நம்ம தான் இந்த மார்க் கம்மியாக எடுத்துரும், எங்கள் அப்பா அம்மா பாரு வேணுக்குமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வந்து டீஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆவாங்க. அதனால நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் நீங்கள் யார்ட்டையும், ஏன்னா வந்துருச்சு இப்போ நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மார்க் கேட்குறதுனால என்ன ஆகிட போது, கம்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைகளை வைய தான் போகிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும் யோசிச்சா போதும். இன்னொரு மேஜர் என்னன்னா, ரிசல்ட் வந்தோன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய காலேஜில் போய் லைனில் நின்று என் குழந்தைக்கு சீட்டை கொடுங்கன்னு லைனில் போய் நிற்கிறீங்க. ஏன்னா அந்த அவசியமே கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங்லேயே வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் போனாலும், எந்த ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போனாலும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். அதனால நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனால் கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணணும்னா அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். அதுக்கு என்ன தேவைன்னா பொறுமை. ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். அந்த 1.5 மாதம் 2 மாதம் வரை நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா டொனேஷன் இல்லாமலே பெரிய காலேஜில் சேரலாம். அதுக்கு இன்னொன்று என்னன்னா, மெயினாக அம்மாக்கள் வந்து அப்பாக்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, அந்த பையன் வந்து இந்த காலேஜில் சேர்த்துட்டான், இந்த பொண்ணு வந்து இந்த காலேஜில் சேர்ந்துருச்சு, நம்ம பையனை பொண்ணை இன்னும் சேர்க்காம இருக்கீங்க, உங்களுக்கு நான் பொறுப்பே இல்லையா, பையன் மேலே அக்கறையே இல்லையான்னு நீங்கள் எதுவுமே வந்து பேரண்ட்ஸ் ஃபாதரை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபாதரோட இன்கம் லெவல் அவருக்கு தெரியும். அவங்க சிச்சுவேஷனை ஹேண்டில் ஏற்ற மாதிரி அவங்க வந்து மணியை புரட்டணும். ஸோ அதனால யார் வேணுமா வந்து ஒரு பெரிய காலேஜில் டொனேஷன் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்து நீங்களும் டொனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக வந்து கவுன்சிலிங்கில் எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடாக வந்து நிறையா வீடியோஸ், இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்க போகுது. எல்லாமே எது டாப் காலேஜ், எது நல்ல காலேஜ், எப்படி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணணும், எப்படி குரூப் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எந்த மார்க்கில் கிடைக்கும், உங்களுக்கு எந்தெந்த மாதிரி காலேஜஸில் சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த காலேஜில் இந்த குரூப் எப்படி கிடைக்கும், இது எல்லாமே வந்து அக்கு வேறு ஆணி வேறாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு என்ன செய்யணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோக்களோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களோ நீங்கள் என்ன மாதிரி பெனிஃபிட் அடிச்சிங்களோ அதேமாரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக பலன் அடைவாங்க, நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்யணும், லைக், கமெண்ட், ஷேர், மெயினாக சப்ஸ்கிரைப். பாய்.